இப்போ அவர் பார்லிமெண்ட்ல சொல்லும்போது இன்னொரு விஷயம் சொல்றாரு. கொரோனா டைம்ல நம்ம எல்லாம் ஒண்ணா இருந்தோம். எங்க அதே ஒண்ணா மாதிரி இப்ப நம்ம ஒண்ணா இருக்க ஒரு வேண்டிய ஒரு டேட்டா சிச்சுவேஷன். உண்மைக்கு புறம்பா பேசிச்சு இந்தியான்னு தானே அன்னைக்கு சொன்னேன். அப்போ தியேட்டர்ல டிக்கெட் முதற்கொண்டு எல்லாத்தோட பிரைஸும் இன்க்ரீஸ் ஆகும். தேட்டருக்கு எவனும் பே போகிறது இல்லை. அது கரெக்டான ஒரு மூவா இருக்கும்னு நீங்க சொல்றீங்களா சார்? ஏன் பண்ண மாட்டோம்? இன்றைக்கி உங்கள் ஊரில் எல்பிஜி இல்லையே, 50 ரூபாய்க்கு தோசை நீ கொடுக்குறிய, ஏன் அவங்க மட்டும் ஜாலியாக இருக்கணும்? அவனுக்கும் நியாயமான விலையை கொடுன்னு தான் நான் சொல்கிறேன். ஓசிலியா கேட்குறேன். பட் நாங்க அங்கிருந்து க்ரூட் ஆயில் கொண்டு வந்துட்டோம், ரஷ்யால இருந்து வருது, ஈரான்ல அதெல்லாம் இருந்து வருது. பாஸ், அதெல்லாம் விடு. இன்றைக்கி என் மக்களுக்கு எல்பிஜி இல்லை, கமர்ஷியல் சிலிண்டர் தேவைக்கு அளவுக்கு இல்ல. இல்லை. இப்போ வந்து நேற்றுலேயும் ரூல்ஸ் போட்டிருக்காங்களா நார்த் இந்தியாவில் ஏர்லி மார்னிங் தான் ஃபோன் பண்ணணும், லேட் நைட் தான் ஃபோன் பண்ணணும், 25 நாளைக்கு ஒரு வாட்டி தான் சிலிண்டர் வாங்கணும், பிஎன்ஜி கனெக்ஷன் இருந்தால் சிலிண்டர் கொடுக்க மாட்டேன். இதெல்லாம் எதுக்கு சொல்கிற நீ ரிலையன்ஸை வந்து 6 மாதத்துக்கு இந்த கிரைசிஸ் முடிகிற வரைக்கும் எல்பிஜி இந்தியாவுக்கு சப்ளை பண்ணுன்னு சொல்லு. இந்தியன் ஆயில் வாங்கட்டும், இந்தியன் ஆயில் வாங்கி மக்களுக்கு கொடுக்கட்டுமே. இப்போ ஈரான்ல இருந்து இந்தியன் ஆயில் தான் எடுத்திருக்காங்க அப்படின்றாங்க. அதுக்கு பதிலாக ரிலையன்ஸோட ஒரு பெரிய 70 மில்லியன் டன் ரெஃபைனரி இருக்குது, அதை இந்தியாவுக்காக யூஸ் பண்ணுங்களேன். உரிய விலையை கொடுங்க, நான் கொடுக்காதீங்கன்னு சொல்ல. உரிய விலையை கொடுத்து இந்தியாவுக்கு யூஸ் பண்ணுங்களேன். என் நண்பருக்கு லாபம் குறைஞ்சிருங்கிற கவலையை. உரிய விலையை கொடுத்தா லாபம் ஏன் சார் குறையும்? இல்லையே, நாங்கள் என்ன அமெரிக்காவில் டாலரில் கொடுப்போம்ல, இங்கே ரூபாவில் கொடுப்பீங்கல்ல. எங்களுக்கு அங்கே ஃபாரெக்ஸ் மிஸ் ஆகுது இல்லை சார்? அப்போ அது இப்போ எனிவே ஃபாரெக்ஸ் ஃபிக்ஸ் ஆகி 94 ஆகிடுச்சு இல்லை. மக்கள் இங்கே கட்டப்படுறது முக்கியமாக, ஃபாரெக்ஸ் முக்கியமாக? அப்போது இதை வந்து ஃபாரெக்ஸ் இன்னும் இதிலிருந்து வர்றது குறைஞ்சிது அப்படின்னா அனிவே குறைய போகுது. அதனால தான் 94 இருக்குது. சத்தம் நிச்சயம். அட்லீஸ்ட் 6 மாதமாவது விலைவாசி ஏறாமல் இருக்கும்ல. ஓகே சார். கேட்கறதுக்கு மாதிரி சில்லர் வந்தால் தோசை விலை ஏறாது இல்லை, ஏறுமா ஏறாது சார்? அப்போ நாட்டுக்கு நல்லதுன்னு அவர் சொன்னார்னா அதை ஏன் பண்ண மாட்டேங்கிறார்? ரைட் சார், என்னோட கேள்வியை முழுசாக கேட்டுறேன் சார். சொல்லுங்க. அதாவது பிரதமர் வந்து பார்லிமெண்ட்ல ஒரு விஷயம் சொல்றாரு. கொரோனா டைம்ல நாம எல்லாரும் ஒன்னா இருந்து அதை சமாளிச்ச மாதிரி இப்ப நம்ம எல்லாரும் ஒன்னா இருக்க வேண்டிய ஒரு சிச்சுவேஷன். அப்படி இல்லை, ஒன்றும் கிடையாது. அவர் என்ன சொல்கிறாருன்னா, என் கார்ப்பரேட் நண்பர்கள் நல்லா இருப்பாங்க, அவங்க ஜாலியாக இருப்பாங்க, அவங்க கஷ்டமே பட மாட்டாங்க. நீங்கள் மக்கள்லாம் ஒன்றா இருந்து கஷ்டப்பட்டு விலைவாசியெல்லாம் ஹேண்டில் பண்ணி நீங்களே கொஞ்சம் எக்ஸ்ட்ரா காசெல்லாம் கொடுத்து நீங்கள் ஹேண்டில் பண்ணுங்க. ஒரு 3 மாதத்தில் இதெல்லாம் சரியாக போயிடும். அதுக்கப்புறம் நம்ம நார்மலாக இருப்போம். அதுக்குள்ளே ரூபா 97 98 கொண்டு போய் விலைவாசியை பர்மனெண்ட்டாக ஏற்றிட்டேன் அப்படிங்கிறார். இல்லை 3-4 மாசத்துல இது சரி ஆயிடும் அப்படின்னு எதை வச்சு நம்புறதுன்னு தெரியலையே சார். அந்த பயம் தான் இன்னைக்கு எல்லாருக்கும் இருக்கு. 100% ஒரு அளவுக்கு மேலே ட்ரம்ப்புக்கு எலெக்ஷன் வருது இல்லை. அதை தான் நம்பிக்கை. நான் என்ன கேட்குறேன், கொரோனா கூட நம்ம கம்பேர் பண்ணி அவர் பேசுறாரு, அது தப்புங்கிறேன். எல்லாருக்கும் ஒரு பயம். அது தப்பு. யாராவது ஒரு மனுஷன் ஒரு நேச்சரில் வந்த ஒரு டிசீஸையும் ஒரு மேன்மேட் கிரியேட் பண்ண ப்ராப்ளமையும் பேசுவாங்களா? எக்ஸாம்பிளுக்கு சொல்கிறேன். அதான் கேட்குறேன். ஒரு பேசிக் சென்ஸ் இருக்க வேண்டாமா? அது ஒரு நேச்சர் கிரியேட் பண்ண டிசீஸு, அதான் போகிற வரைக்கும் வேக்சின் கண்டுபிடிச்சி மேனுஃபேக்சர் பண்ணுற வரைக்கும் போகாது. அது 3 வாரம் கிரைசிஸு. இங்கே ஆல்ரெடி ட்ரம்ப்பு கேமை முடிக்கிறேங்கிறான்ல. ஒரு ஷார்ட் டேர்ம் கிரைசிஸுக்கும் ஒரு லாங் டேர்ம் கிரைசிஸுக்கும் வித்தியாசம் தெரியாமல் ஒருத்தர் இருக்கார். என்ன கேட்டால் 10 வயசு குழந்தை கூட அப்போ எனக்கு என்ன சந்தேகம் வருது அப்படின்னா, எனக்கு மட்டும் இல்லை, நிறைய பேருக்கு அவர் பேசினதுக்கப்புறம் வந்த சந்தேகம் என்னென்னா, அப்போ இதுவும் கொரோனா மாதிரி ஒரு லாங் டேர்ம் கிரைசிஸாக மாறிடுமோ அப்படின்ற ஒரு பயம் இருக்கு. அவர் நினைக்கலாம் அப்படி எப்படி மாறும். நவம்பரில் எலெக்ஷன் வருதில்ல அமெரிக்காவில், அவருக்கு தெரியாமல் இருக்கலாம், பெரிய மனுஷனுக்கு தெரியாமல் இருக்கலாம். உங்களுக்கு தெரியும்ல நவம்பரில் எலெக்ஷன் வரப்போகுதுன்னு. ஆல்ரெடி உங்களுக்கு என்ன ஃப்ளாரிடாவில் ட்ரம்ப்போட மாராலாகோ எஸ்டேட் இருக்கிற இடத்துல ரிப்பப்ளிக்கன் தோற்று போகாத ஏரியாவில் போன வாட்டி ரிப்பப்ளிக்கன் 19% ஓட் டிஃப்ரென்ஸ். அதாவது இவங்க 100 ஓட்டு வாங்கினா ரிப்பப்ளிக்கன் 119 ஓட்டு வாங்கின இடத்துல இன்றைக்கி ஒரு டெமோக்ராட் ஜெயிச்சிட்டாங்க. அந்த அம்மா சொல்கிறாங்க, நான் ஜெயிப்பேன்னு நானே நினைக்கலன்னு. -19 +3 ஜெயிச்சிருக்காங்க. 22% ஸ்விங்காக இருக்குது. ஆன்டி இன்கம்பன்சி ட்ரம்ப்போட வீட்லேயே. அப்போ பயப்பட மாட்டார் அவர்? இது வரைக்கும் 25 எலெக்ஷன் தோற்று போயிருக்காரு. ரைட் சார். இப்போது இவர் தோத்துட்டாருன்னே வச்சுப்போம் சார், உடனே வாரம் முடிஞ்சிடும் இல்லை. ட்ரம்ப்பு காங்கிரஸ் இன்றைக்கி இவர் கைக்குள்ளே இருக்குது, செனட் இவர் கையில் இருக்குது. தோத்தாருன்னா காங்கிரஸ் உடனே பெல்ட்டி அடித்து வானான்ட்டுவாங்க.
ரைட் சார். அது அந்த நடந்த டேமேஜஸ் எல்லாம் ரெடி ஆகிறதுக்கு ஒரு அது டைம் அது ஆகும்ல. பாஸ் மேக்ஸிமம் 2 மாசத்துல முடிஞ்சிடும். ம். திறந்து விட்டுருவான். க்ரூட் ஆயில் விலை 80க்கு போயிடும். ம். விலை இறங்கும், ஆட்டோமேட்டிக்காக டீசல் பெட்ரோல் உனக்கு வர ஆரம்பிக்கும். ஓகே. ஷார்ட்டேஜ் இருக்காது. ஓகே. ஷார்ட்டேஜ் குறைஞ்சிரும் சார். ஆமாம். அப்போ அதே ரூபா 100க்கு போச்சுன்னா அது உங்கள் தலைவர் பண்ணுற வேலை. ஆ. ரூபா திரும்பி 89க்கு போகுது. அதுதான் கேக்குறேன். அது உங்களுக்கு வந்து நீங்கள் தோசை விலை மறுபடியும் 30 ரூபா ஆகாது அது சார். அதுக்கு 40 ரூபா ஆனது 40 அதுக்கு ரூபா நீங்கள் என்ன பண்ணணும்னா ரிசர்வ் பேங்க்கில் எக்கனாமிக்ஸ் படித்தவன் இருக்கணும். ரிசர்வ் பேங்க்கில் நீங்கள் கம்ப்யூட்டர் சயின்ஸ் படித்தவனை உட்காத்தினீங்கன்னா இதுதான் கிடைக்கும். சார். பண்ணுற தப்பெல்லாம் நம்ம பண்ணிவிட்டு நம்ம ஓட்டை ஒழுங்காக போடாமல் பண்ணுற தப்பெல்லாம் நம்ம பண்ணிவிட்டு அப்புறம் தோசை விலை குறையணும். எப்படி குறையும் சார்? ஓட்டு போடுறது ஒரு பக்கம் சார். ஆமாம். ஓட்டு வார் போட்டவங்க வர்றது ஒரு பக்கம் சார். சார் 2 நாடு அடிச்சுக்கிறாங்க சார். கொஞ்சம் இருங்க சார். இது ஃபஸ்ட் டைம் நடக்கலை. 1973 நடந்திருக்கு, 1989 நடந்திருக்கு, 91 நடந்திருக்கு. இதே ஆயில் ஷாக், 3 ஆயில் ஷாக். இது 4வது ஆயில் ஷாக். அதனால தான் சொல்கிறேன், இது ரொம்ப நாள் தாங்காது. ஓகே. 4 மாதத்துக்கு மேலே இது தாங்காது. அதுக்கப்புறம் விலையை குறைக்கிறது உன்னோட எக்கனாமிக் மேனேஜ்மெண்ட்டு. ஓகே. எக்கனாமிக் மேனேஜ்மெண்ட்டு ரிசர்வ் பேங்க் தான் பண்ணணும். ரிசர்வ் பேங்க்கில் பொறுப்பான ஆள் இருந்தால் இது ஒழுங்காக நடக்கும். ரிசர்வ் பேங்க்கில் விஷயம் தெரியாத ஆள் உட்காந்தா விலைவாசி ஏறும். ஓகே சார். இப்போ ஒவ்வொரு ரொம்ப நாட்டு லாஜிக் கிளியர். இப்போ ம். இப்போது உனக்கு வந்து ஆப்ரேஷன் பண்ணணும், சர்ஜன் தானே பண்ண முடியும். சாதாரண MBBS டாக்டர் பண்ண முடியுமா? இல்லை. இல்லை நான் பண்ண முடியுமா? பண்ண முடியுமா? முடியாது. முடியாது. சாஃப்ட்வேர் எழுதணும்னா சாஃப்ட்வேர் இன்ஜினியர் தானே வேணும். ம். நான் எழுத முடியுமா? நான் எழுத முடியுமா? இல்லை. அது மாதிரி ரிசர்வ் பேங்கை நடத்துறதுக்கு ஒரு எக்கனாமிஸ்ட் வேணும். ம். என்னதான் பெரிய பிஸ்தாவாக இருந்தாலும் IAS ஆஃபீஸராக இருந்தாலும் நீ எக்கனாமிஸ்ட் இல்லாமல் நீ ரிசர்வ் பேங்க் நடத்த முடியாது. ரைட் சார். இப்போ இன்ஃப்ளேஷன் இதனால இன்க்ரீஸ் ஆகும். இப்போ நடந்துட்டு இருக்கிற விஷயத்துல இன்ஃப்ளேஷன் இன்க்ரீஸ் ஏறிச்சு. ஆகும். நீங்கள் இதுக்கு முன்னாடியே ஏறிச்சு. பூனை கண்ணை மூடிட்டு ஏறலைன்னு சொல்லிட்டு இப்போ இருந்தது. RBI இன்ட்ரெஸ்ட் ரேட்டை ஏற்றுவோம். ஏற்றிருக்கணும் எத்தனை இடத்துக்கு. நீங்கள் ஏற்றவே வேண்டாம். ம். டெபாசிட் ரேட் ஏறுது, பாண்ட் ரேட் 7க்கு போயிடுச்சு, 6.9க்கு போயிடுச்சுல்ல. ம். நீ ஏற்றிக்கோ. 5.25 5.5 இவங்க ரேட்டு. ம். பாண்ட் ரேட் 6.8 இருக்குது. RBI has lost control of the short term market. என்னுடைய வேலை போயிடுமோ அப்படிங்கிற ஒரு பயம் எல்லாருக்கும் இருக்குல்ல சார். IT கம்பெனிஸை பொறுத்தவரை டெஃபினட் ஐடி இல்லை எல்லா இடத்துலையுமே. கவர்மெண்ட் வந்து ஒட்டுமொத்தமாக சொல்லணும் சார். இப்போ என்ன நான் சொல்லணும்? எனக்கு நான் கேட்குறேன்னு வச்சுக்கோங்களேன். உனக்கு இண்டிபெண்ட்டாக கேட்டு ஓகே. 3000 ரூபாயில வாங்காமல் விட்டு அதே தப்பு இப்போ பண்ணாதீங்கன்னு நீங்கள் சொல்கிறீங்க. அது உங்கள் இஷ்டம். பண்ணாதன்னு சொல்கிறது என்னோடதுல. ம். 5 வருஷம் கழிச்சு கோல்டு எங்கே இருக்கும்? வணக்கம். குழந்தைங்களுக்காக ஒரு புஸ்தகம் லான்ச் பண்ணோம். அது ரொம்ப சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்குது. யாருக்கெல்லாம் அந்த புஸ்தகம் வேணுமோ எங்கள் டீமுக்கு கான்டாக்ட் பண்ணுங்கள். கீழே இருக்கிற நம்பர்லேயும் வெப்சைட்லேயும் கான்டாக்ட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு அந்த புஸ்தகத்தை நீங்கள் வாங்கிக்கலாம். மற்ற எங்கள் புஸ்தகமும் அவைலபிள். எங்கள் வெப்சைட் மூலமாகவும் வாங்கலாம். கீழே இருக்கிற வாட்ஸ்அப் நம்பர்லேயும் மெசேஜ் அனுப்பலாம். நன்றி, வணக்கம்.